அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்மளோட ட்ரீம் யூடியூப் சேனலில் ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி காடை கிரேவி எப்படி வைக்கலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இந்த காடை கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காடை கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேவையான பொருள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10லேருந்து 12 போல் தோல் நீக்கின வெள்ளைப்பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 3 வடமிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, அதாவது மல்லி. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அது சூடாயிட்டதும் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு மிதமான தீயில் வதக்கிட்டே இருக்கலாம், நல்ல வாசனை வர வரைக்கும். அதிக தீ வச்சிட வேண்டாம், மிதமான தீயிலேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான மசாலா இந்த மாதிரி அரைச்சி நான் வெஜிடேரியன் செய்கிறப்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையுமே மொத்தமாகவே சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்ல ஃப்ளேவர் வருது, நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறி வந்துட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டதும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2மாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப காடை கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை தொடர்ந்து வெங்காயம் மாறிட்டதும் 2 பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து வதக்கணும். யூஸ்வலாக நம்ம வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். பட் நான் ரெடி பண்ண மசாலாலேயே இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால நான் டைரெக்டாக தக்காளி சேர்த்து வதக்கிட்டேன். தக்காளி சாஃப்ட் ஆகிட்டோடனே நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதில் அப்படியே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான், இருந்தாலும் கிரேவியில் சேர்க்குறப்ப அந்த வாசனை வரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஒரு 1 மினிட் வதக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை சேர்த்துக்கலாம். நான் 3 காடை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இந்த மசாலாவோடு சேர்த்து பிரட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா காடை வாங்குகிற டைம்லாம் இப்படி தான் செய்யணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு. காடைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே தான் இன்னுமே இருக்குது. மசாலாலாம் காடை எல்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக பிரட்டிடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி பிரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி நான் மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணியவே இப்போ சேர்த்துக்கிறேன். காடையும் சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரியே ப்ராசஸில் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுங்க போதும். தண்ணியில் நல்லா கெட்டியாக மசாலா இப்போ இருக்குது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சமான தண்ணியிலே மசாலா நல்லா காடையில் இறங்குற அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு தான் நான் தண்ணி சேர்த்து மூடி வைக்கிறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. வாசனை செமையாக இருக்குது. காடை நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அதுலேயே தண்ணி விட்டு வரும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டால் நம்மளோட காடை மசாலா ரெடி ஆகிடுச்சு.